தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும், குடும்பத்தில் ஒற்றுமையும் செல்வ வளமும் பெருகவும் சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு அற்புதமான விரதம்தான் காரடையான் நோன்பு. இந்த விரதம் மாங்கல்ய நோன்பு, சுமங்கலி நோன்பு, சுமங்கலி விரதம் என்ற பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் பாரம்பரியத்தில் மிகவும் முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக இந்த காரடையான் நோன்பு கருதப்படுகிறது. மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளில் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகும் மீன சங்கராந்தி நாளில்தான் இந்த திருநாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி கழுத்தில் மஞ்சள் சரடு கட்டிக்கொண்டு விரதமிருந்து வழிபடுவார்கள். அதேபோல் திருமணம் ஆகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று வேண்டி கைகளில் மஞ்சள் கயிறு கட்டி இந்த விரதத்தை கடைபிடிப்பதும் வழக்கம். மாசி மகம், மீனாட்சி திருக்கல்யாணம், காரடையான் நோன்பு போன்ற தாலி சரடு மாற்றும் நாட்களில் நாள் மட்டும்தான் முக்கியம். திதி, கரணம், நட்சத்திரம் போன்றவற்றை கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அன்றைய நாளில் நல்ல நேரத்தில் பெண்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. காரடையான் நோன்பின் சிறப்புகள். இந்த நாளில் கார அடை நைவேத்தியமாக படைத்து விரதமிருந்து வழிபடுவதால் இதற்கு காரடையான் நோன்பு என்று பெயர் வந்தது. இந்த நாளில் பெண்கள் காமாட்சி அம்பிகை அல்லது பார்வதி தேவியை வழிபடுவது வழக்கம். புராணங்களில் கூறப்படுவது என்னவென்றால், யமனிடமிருந்து தன் கணவர் சத்தியவானின் உயிரை மீட்பதற்காக சாவித்ரி கடைபிடித்த நோன்பு இதுவாகும். அதனால் சாவித்ரி கடைபிடித்த முறையில் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த நாள் திருமண உறவை பலப்படுத்தும் நாள், குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் நாள், தெய்வீக அருள் கிடைக்கும் நாள் என்றும் கருதப்படுகிறது. இந்த நாளில் அன்னை கௌரிக்கு அரிசி மாவு, வெல்லம், கருப்பு காராமணி பயன்படுத்தி இனிப்பு அடை மற்றும் காரமடை என 2 வகை அடைகள் செய்து படைத்து வழிபடுவது வழக்கம். 2026ஆம் ஆண்டில் காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோன்பு மார்ச் 14 இரவு 9 மணி முதல் 10 மணி வரை கடைபிடிக்கலாம். அன்றைய தினம் சுப முகூர்த்த வேளையில் பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதும் வழக்கமாக உள்ளது. சிலர் இந்த நாளில் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை விரதம் இருப்பதும் வழக்கம். நோன்பு மந்திரம். இந்த நாளில் விரதமிருக்கும் பெண்கள் அன்னை காமாட்சியின் அருளால் தீர்க்க சுமங்கலி வரம் பெற வேண்டும் என்று வேண்டி, உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்தேன், ஒரு காலும் என் கணவர் பிரியாத வரம் தா என்று மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும். காரடையான் நோன்பு அன்று செய்ய வேண்டியவை. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து மஞ்சள் பூசி குளித்து விரதத்தை தொடங்க வேண்டும். முடிந்தவரை முழு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும். அது முடியாதவர்கள் புளிப்பு, உப்பு சேர்க்காத உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். வீட்டில் உள்ள காமாட்சி அம்மன் படத்திற்கு முன் மஞ்சள் சரடை வைத்து விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். பின்னர் அந்த மஞ்சள் சரடை கணவரின் கைகளால் பெற்று கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம். கணவர் வெளியூரில் இருந்தால் வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலிகளின் கையில் வாங்கி கட்டிக்கொண்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறலாம். இந்த நாளில் அக்கம் பக்கத்தில் உள்ள சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் வழங்குவதும் நல்லது. மேலும் மஞ்சள், குங்குமம், பூ, தாலி சரடு போன்றவற்றை தானமாக வழங்கினால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், விரதத்துக்கு செய்த அடையை கொஞ்சம் மிச்சம் வைத்து மறுநாள் காலையில் பசுமாட்டுக்கு வழங்கினால் விரதம் முழுமையடையும், பூரணமாக பலன் கிடைக்கும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.